இன்று ஒசூர் நீதிமன்ற வளாகத்திலே ஒரு வழக்கறிஞர் கண்ணன் என்பவரை வழக்கறிஞர் உடையில் சராமரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டு என்பது கண்டிக்கத்தக்கது. இது தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு வன்மையாக கண்டிக்கிறோம். வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இதுபோல் உயிரிழப்பு ஏற்படக்கூடாது. தொடர்ச்சியாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கொலை சம்பவம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தமிழக அரசு இது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இன்று ஒரு வழக்கறிஞரை வழக்கறிஞர் உடையிலே கோர்ட் வளாகத்தில் வெட்டுறாங்க. அதை வீடியோவே எடுக்கிறாங்க. மக்கள் யாராவது ஒரு அதில் என்ன இப்போ நான் இந்த விழிப்புணர்வு பதிவு சொல்ல போகிறேன்னா, அந்த வழக்கறிஞர் உடையில் வெட்டும்போது அந்த நபரை யாருமே தடுக்காமல் சுற்றி வேடிக்கை பார்க்குறாங்க. இதுதான் கொடுமையானது இந்த நிகழ்வு. அதாவது அவங்களுக்குள்ள என்ன வெறுப்பு, கசப்பு எது இருந்தாலும் அது அப்பாற்பட்ட விஷயம். ஒரு தனிநபர் ஒரு பொது இடத்துல வெட்டும்போது எல்லாமே அதை வேடிக்கை பார்த்துறாங்க. தடுக்க கூட முன் வரல. இந்த பக்கம் டீ கடையில் பார்த்தோன்னா 50 பேர் நிற்கிறான். இந்த பக்கம் நான் அந்த கோர்ட்டு பக்கத்தில் நிற்கிறான். ஒரு நபர் கூட அதை தடுக்க முயற்சியே பண்ணலை. அதை எடுத்து வீடியோ எடுக்கிறாங்க. இது நான் என்ன இதை எங்கே கொண்டு போகிறோம்னு தெரியல. இது ஏதாவது ஒரு சம்பவம் ஏற்பட்டால் அதை மக்கள் தடுக்கணும். ஒரு தனிநபர் நீங்கள் பொதுமக்கள் பயப்படுறாங்க. ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் பயப்படலாம். ஒரு தனிநபர் ஒரு நபர் ஒரு கோர்ட் வளாகத்தில் வெட்டுறாங்க. வெட்டி பொறிமா அதுக்கு டைமிங் இருக்குது. நீங்கள் யாராச்சும் போய் தடுத்திருந்தாலும் அந்த உயிரை காப்பாற்றிருக்கலாம். தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது. இது தமிழக அரசு இது ஸ்பெஷலாக எடுத்து இந்த வழக்கை அந்த நபரை உடனடியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த விட்னஸை உடனே போட்டு அவங்களுக்கு சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை உடனே எடுத்து தண்டனை உருவாக்கணும். அதான் தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்புக்கு இதை வலியுறுத்துகிறோம். இது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா டாக்டரை கத்தி எடுத்து குத்துறது, டாக்டர்லாம் ஒற்றுமையாக போராட்டம் பண்ணுறாங்க. அது இப்போ ஆசிரியர் ஒருத்தர் கத்தி குத்து அதை கூட அடங்காமல் தொடர்ச்சியாக கொலை சம்பவம் நடக்குது. இது போலீஸாரும் நிறைய நடவடிக்கை எடுத்தாலும் கூட தொடர்ச்சியாக நடக்குது. அதனால் தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு இது அடக்கப்பட வேண்டும். இது தொடர்ச்சியாக நடக்கக்கூடாது. இந்த விழிப்புணர்வு பதிவு இந்த இந்த இதை நான் எதுக்காக உங்களுக்கு நான் தெரியப்படுத்தக்கூடாதுன்னா, ஒரு கொலை சம்பவத்தை தடுக்க கூட மக்கள் முன் வரவில்லை. அதை வேடிக்கை பார்க்குறாங்க, அலட்சியமாக பார்க்குறாங்க. ஒரு வழக்கறிஞருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாத நிலையில் அது போன்று இருக்குது. இது கண்டிக்கத்தக்கது. இது தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இது தமிழக அரசு இந்த இதை எடுத்து பார் கவுன்சிலும் இதை இந்த வழக்கை ஸ்பெஷலாக எடுத்து அந்த வெட்டின நபர் மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து உடனே அவர்களுக்கு டைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உடனே அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும்.